அரையாண்டு விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. 3ஆம் பருவத்திற்கான பாடப்புத்தகங்கள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் அரையாண்டு விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டுள்ளன. 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை 3 பருவ அடிப்படையில் பாடப்புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன. அதன்படி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு 3வது பருவத்திற்கான பாடப்புத்தகங்கள் இன்று வழங்கப்படுகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவியருக்கு 3ஆம் பருவத்திற்காக 1,58,00,000 பாடப்புத்தகங்கள் அச்சிடப்பட்டு மாநிலம் முழுவதும் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. தனியார் பள்ளிகளில் பயிலும் 46 லட்சம் மாணவ மாணவியருக்காக 81,53,000 பாடப்புத்தகங்கள் அச்சிடப்பட்டு மாநிலம் முழுவதும் உள்ள 22 பாடநூல் கழக குடோன்களுக்கு அனுப்பப்பட்டு உள்ளதாக குறிப்பிடத்தக்கது. மேலாண்மை கல்வி நிறுவனங்களில் சேருவதற்காக அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் நடத்தும் சிமேட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் ஜனவரி 16ஆம் தேதி முதல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். இறுதி ஆண்டு படிப்பவர்களும் விண்ணப்பம் செய்யலாம். அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் இணையதளத்தில் சிமேட் விண்ணப்பிக்கும் பக்கத்தில் ஜனவரி 16ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பம் செய்யலாம். ஹால் டிக்கெட்டுகள் பிப்ரவரி 5ஆம் தேதி இணையதளத்தில் வெளியிடப்படும். சென்னை, கோவை உள்ளிட்ட நாடு முழுவதிலும் உள்ள மையங்களில் ஆன்லைன் முறையில் பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தேர்வு நடைபெறும். மார்ச் 14ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும். மாணவர்களின் மெரிட் லிஸ்ட் அந்தந்த மாநில அரசுகளிடம் ஒப்படைக்கப்படும். டெல்லி தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் BA LLB ஹானர்ஸ், LLM PhD படிப்புகளில் சேர நுழைவுத் தேர்வு எழுத விரும்புவோர் விண்ணப்பிக்கலாம். BA LLB ஹானர்ஸ் 5 ஆண்டு படிப்பில் சேர 12ஆம் வகுப்பில் 50% மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 21 வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு 2 ஆண்டு வயது வரம்பு சலுகை அளிக்கப்படும். LLM 1 ஆண்டு படிப்பில் சேர LLB அல்லது அதற்கு இணையான பட்டத்தில் 55% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். LLB இறுதி தேர்வு படிப்பவர்களும் விண்ணப்பிக்கலாம். PhD மேற்கொள்வதற்கு LLM பட்டத்தில் 55% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். சட்ட பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் வழியே ஏப்ரல் 7ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். இன்றைய தெளிவுபட பகுதிக்கு தற்போது செல்வோம். இன்றைய தெளிவுபட பகுதியில் 10ஆம் வகுப்பில் தமிழ் 1ஆம் தாள் மற்றும் தமிழ் 2ஆம் தாள் தேர்வுக்கு தயாராவது எப்படி என்பதை குறித்து பேச உள்ளோம். அரங்கில் நம்முடன் தமிழ் ஆசிரியை திருமதி ராஜலட்சுமி இருக்கிறார். நேயர்களுடைய சந்தேகங்களை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் மேடம். மேடம், இப்போ தமிழ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர் இதனுடைய ப்ளூ பிரிண்ட் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆமா சார். இப்ப தமிழ் முதல் தாள் அதை பொறுத்த மட்டுமே மொத்தம் 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் சார். இப்ப இந்த 5 பிரிவுகளும் பாத்தீங்கன்னா பிரிவு 1 அதுல 20 மதிப்பெண்கள். இந்த 20 மதிப்பெண்களும் 1 மதிப்பெண் வினாக்களாக அமைக்கப்பட்டிருக்கும். அதுல செய்யுள் மற்றும் உரைநடை இந்த இரண்டையும் சேர்த்து கொடுப்பாங்க. இரண்டுமே கலந்து வரும் பாருங்க. முதலில் இருக்கக்கூடிய முதல் 6 வினாக்கள் 1 முதல் 6 வரைக்குமான வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெழுதுக. அது போல 3 விடை குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதிலிருந்து ஒன்றனை நாம் தேர்ந்தெழுதி எழுத வேண்டும். இது 1 முதல் 6. இந்த 6 வினாக்களில் 3 வினாக்கள் செய்யுள் பகுதியிலிருந்தும் அடுத்த 4, 5, 6 ஆகிய வினாக்கள் உரைநடை பகுதியிலிருந்தும் கேட்கப்படுகின்றன. இது பொதுவான அமைப்பு. அடுத்ததாக இருக்கக்கூடிய அதிலேயே பிரிவு பகுதி 1லேயே பிரிவு அடுத்தது. அது 12வது வினா வரைக்கும் 7 முதல் 12வது வினாக்கள் வரைக்குமானது. இது கோடிட்ட இடத்தை நிரப்புக. அந்த மாதிரி நிரப்புகன்னா அவர்களே எழுத வேண்டிய ஒரு விடைப்பகுதி. அதிலும் உரைநடை மற்றும் செய்யுள் இது இரண்டுமே கலந்து கேட்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து 4 வினாக்கள் பொருத்துக என்ற அமைப்பிலே வரும். இது உரைநடை செய்யுள் இரண்டுக்குமானது. அதனைத் தொடர்ந்து 4 வினாக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விடையை கொடுத்துருவாங்க. மாணவர்கள் அதற்கான வினாவாக அதனை உருவாக்க வேண்டும். அந்த மாதிரியான வகையில ஒரு 4 வினாக்கள் இருக்கும். இவை இந்த 20 வினாக்களும் பகுதி 1ல் வரக்கூடியவை 20 மதிப்பெண்கள் கொண்ட வினாக்கள். இது பகுதி 1. பகுதி 2லே வரக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா 2 மதிப்பெண் வினாக்கள். முதலில் செய்யுள் பகுதியிலிருந்து 7 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 7 வினாக்களிலிருந்து 5 வினாக்களை மாணவர்கள் தேர்வு செய்து அதற்கான விடை அளித்தால் போதுமானது. அதற்கு 5 வினாக்கள் 2 மதிப்பெண்களாக 10 மதிப்பெண்கள். இதே அமைப்பிலேயே அடுத்ததாக வரக்கூடிய பகுதி உரைநடையை சார்ந்தது.
அதிலும் 7 வினாக்கள் கொடுக்கப்பட்டு 5 வினாக்களை மாணவர்கள் தேர்வு செய்து எழுதுவதாக அமைந்திருக்கும். இது பகுதி 2. பகுதி 3 ஒரு செய்யுள் பகுதியிலிருந்து ஒரு பாடப்பகுதி, அது நமக்கு வினாத்தாள் அமைப்புல, அதாவது ப்ளூ பிரிண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, குறிப்பிட்ட பாட இயல்கள்னு பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த முறை சமச்சீர் கல்வியில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல பாத்தீங்கன்னா செய்யுள் பகுதியில 4வது இயல் 4 நச்சினை, புறநானூறு, இந்த 2 பகுதிகள் செய்யுள் பகுதியிலிருந்து ஒரு பாடலை கொடுத்து அதிலிருந்து 5 வினாக்கள் ஒரு வினாவுக்கு 1 மதிப்பெண் என்ற விதத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். இது போல 4வது இயல் 6வது இயலிலே தமிழ் விடுத்தூது அப்படிங்கிற செய்யுள் பகுதி, 9வது இயலிலே கலித்தொகை, நந்தி கலம்பகம், 4000 திவ்ய பிரபந்தம், இந்த 3 பகுதிகளில் இருந்தும் இதே போன்ற அமைப்புல ஏதேனும் ஒன்று வரலாமாக. அடுத்து 10வது இயல்ல நிற்க நேரமில்லை என்ற ஒரு புது இக்கால இலக்கியத்தை சார்ந்த ஒரு பகுதி. ஆக 4 இயல்களில் இருந்து மட்டுமே நமக்கு ஏதேனும் ஒரு பாடலை கொடுத்து அதிலிருந்து 5 வினாக்கள் கொடுக்கப்பட்டு வினாவிற்கு 1 மதிப்பெண் என்ற விதத்தில் 5 மதிப்பெண். இதை போலவே செய்யுள் பகுதியை போலவே அடுத்தது கொடுக்கப்படுவது உரைநடை பகுதியில ஒரு பத்தி கொடுப்பாங்க. அந்த பத்தியை நன்றாக மாணவர்கள் படித்து புரிந்து கொண்டு அதிலிருந்து 5 வினாக்கள் கேட்கப்படும். இந்த 5 வினாக்களுக்கும் அவர்கள் 5 மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது. அது பிரிவு 3ல வரக்கூடியது. அதனைத் தொடர்ந்து நெடு வினாக்கள் சொல்லக்கூடிய, அதற்கு முன்பாக 4 மதிப்பெண் வினாக்கள் கேட்பாங்க. அது 3 வினாக்கள் கேட்கப்படும். அதுல 5 வினாக்கள் கொடுத்து செய்யுளிலிருந்து 5, உரைநடையிலிருந்து 5, அதில் ஒவ்வொன்றிலிருந்தும் அவர்கள் 3 வினாக்களை தேர்வு செய்து எழுத வேண்டும். அது 24 மதிப்பெண்களானது 3வது பகுதி. பாடல் பகுதி கொடுப்பது 4வது பகுதி. 5வதாக வருவது நெடு வினாக்கள்னு சொல்லக்கூடிய 10 கேள்வி வினாக்கள். இதற்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 1 முதல் 5 வரை இயல்கள் 1 முதல் 5 வரையிலிருந்து ஒரு வினா, 6 முதல் 10 வரைக்குமான இயல்களிலிருந்து ஒரு வினா. இது எய்தர் ஆர்னு இங்கிலீஷ்ல சொல்வது போல இது அல்லது அது. ஆக 2 வினாக்கள் தான் செய்யுள் பகுதியிலிருந்து கேட்கப்படும். உரைநடை பகுதியிலிருந்து 2 வினாக்கள் கேட்கப்படும். மாணவர்கள் செய்யுள் பகுதியிலிருந்து ஒன்றும் உரைநடையிலிருந்து ஒரு வினாவுக்கும் அவர்கள் தேர்வு செய்து அதற்கான விடையை அவர்கள் எழுத வேண்டும். இறுதியாக வருவது பகுதி 5லேயே இறுதியாக வருவது மனப்பாட பகுதி. 2 திருக்குறள், ஒரு குறளினுடைய தொடக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும், இன்னொரு குறளுக்கு முடிவு கொடுக்கப்பட்டிருக்கும். அது 2ஐயும் அவர்கள் எழுத வேண்டும். இதெல்லாம் கட்டாய வினாக்கள். இறுதியாக இருப்பது ஒரு பெரிய பாடல், மனப்பாட பகுதியிலேயே 4 அடிகளுக்கு மேற்கொண்ட பாடல்கள் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும், அல்லது 1ஓ 2ஓ கூட கொடுக்கலாம். ஏன்னா அதற்கு கொடுக்கப்படுகின்ற மதிப்பெண் 6 மதிப்பெண்கள். தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக திருவாரூர் இருந்து ஒரு காலர் முகமது அப்படின்னு கால் பண்ணிருக்காங்க. வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க? என் பேர் முகமது மீரான். வணக்கம் சார், சொல்லுங்க சார். மேடம், இது சொல்லுங்க லைன்ல இருக்கீங்க முகமது, நீங்க பேசலாம், சொல்லுங்க. சரிங்க சார், சொல்லுங்க, உங்க வினாக்களை கேளுங்க சார். எனக்கு இந்த 10th சப்ஜெக்ட்ல சொல்லுங்க சார், தமிழ் 2வது क्वेश्चन பேப்பர் டவுட் இருக்கு மேடம். எனக்கு சொல்லுங்க சார். வினாயன் 38 கேட்டன் டவுட்டா இருக்கு எனக்கு. 38 வினாயன் 38 அது என்ன மேடம்? இப்ப क्वेश्चन மாத்திருக்கதா சொல்றாங்க. இல்லங்க சார், இது வரைக்கும் அதற்கான எந்த விதமான தகவலும் வரலங்க. 38வது வினா பாத்தீங்கன்னா படிவம் நிரப்புதல் இருக்கும் இல்லீங்களா? ஹலோ, நீங்க சொல்லுங்க. 2வது தாள் அப்படின்னு பார்க்கும்போது 38வது வினா படிவம் நிரப்புதல். இப்ப மாணவர்களுடைய வாழ்வியல் திறனை வளர்ப்பதற்காக வேண்டி, ஏன்னா ஒரு வங்கிக்கு செல்லும் போது அவர்கள் இன்னொருவருடைய உதவியை நாட வேண்டாம் என்பதற்காக படிவங்கள் நிரப்புவதாக அந்த அமைப்பை வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நமக்கு பாடப்பகுதியாக இருப்பது 3 படிவங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று வங்கியில் பணம் செலுத்தும் படிவம், அதை எவ்வாறு செலுத்த வேண்டும் என்பது, அல்லது வங்கியில் பணம் எடுக்கும் படிவம். இது 2 கொடுக்கப்பட்டிருக்கு, வங்கியை சார்ந்தது. 3வதாக இருப்பது நாம் தொடர் வண்டி ரயில்வே ரிசர்வேஷன் முன்பதிவு செய்வதற்கான ஒரு படிவம். இந்த 3 படிவங்கள் தான் நமக்கு பாடமா கொடுக்கப்பட்டிருக்கு. இது 38வது வினாவாகத்தான் அமைகின்றது 2ஆம் தாளில். இதுல ஐயத்திற்கு ஒன்றும் இடம் இல்ல. என்ன பண்ணணும், அவங்க அந்த 3 படிவங்களையும் பயிற்சி எடுத்துக்கணும். ஒரு நமக்கு புத்தகத்திலேயே அது படிவத்தினுடைய மாதிரிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனை எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜெராக்ஸ் நிறைய காப்பி போட்டுட்டு அதுல மீண்டும் மீண்டும் நாம் பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு அந்த முழுமையான 5 மதிப்பெண்களை பெறுவதற்கு மிக எளிதான ஒரு வினா அது. அதுல ஐயம் வருவதற்கு நமக்கு, அதாவது படிப்பதற்கு மெல்ல பயில்வோர்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் கூட அந்த படிவம் நிரப்புதலில் முழு மதிப்பெண்கள் பெறுகிறார்கள் பொதுவாக. அதுக்கு முழுக்க முழுக்க நமக்கு பயிற்சி தான் கூடுதலாக தேவைப்படுது. தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பரினுடைய ப்ளூ பிரிண்ட் பத்தி சொன்னீங்க. இப்ப தமிழ் செகண்ட் பேப்பரினுடைய ப்ளூ பிரிண்ட். தமிழ் 2ஆம் தாள் பொறுத்த மட்டிலே தமிழ் முதல் தாள் 5 பிரிவுகள் சொன்னது போல தமிழ் 2ஆம் தாள் 4 பிரிவுகளாக இருக்கும். அதுல முதல் பகுதியில பாத்தீங்கன்னா 20 மதிப்பெண்களுக்கான வினாக்கள். இவை அனைத்துமே 1 மதிப்பெண் கொடுக்கக்கூடிய வினாக்களாக அமைந்திருக்கின்றன. அடுத்ததாக இருப்பது 10 மதிப்பெண்களுக்கான 2வது பிரிவு. 3வது 50 மதிப்பெண்களுக்கான ஒரு மொழி பயிற்சி வினாக்கள்.
அதனைத் தொடர்ந்து 20 மதிப்பெண்கள் கடிதம் மற்றும் கட்டுரை எழுதக்கூடிய ஒரு பகுதியாக அமைந்திருக்கும். இதுல எப்படி வினாக்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 முதல் 20 வரைக்கும் இருக்கக்கூடியதுல 10 வரைக்குமானது 5 சரியான விடையை தேர்ந்து எழுதுக அப்படிங்கிற மாதிரியானதும், மீதி இருக்கக்கூடிய 5 வினாக்கள் கோடிட்டிடத்தை நிரப்புக அப்படிங்கிற மாதிரியான வினாக்களுமாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து 11 முதல் 20வது வினா வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வினா அதற்கு ஒரு விடை, அதாவது 1 மதிப்பெண் வினாக்கள் போல ஒரு 10 வினாக்கள் கேட்பாங்க. அதுல குறிப்பிட்டு நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னாலே போதும், வேற இது வருமோ அது வருமோங்கிற ஐயத்திற்கு இடம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சில வினாக்களுக்கு நம்ம பயிற்சி எடுத்துக்கலாம். சான்றா பாத்தீங்கன்னா வல்லினம் மிகும் இடம் அல்லது மிகா இடம், இது உறுதியாக வரக்கூடிய ஒரு வினா. வல்லினம் மிகும் இடம் அல்லது மிகா இடம்க்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு 1க்கு மேற்பட்ட ஒரு 3 சான்றுகளை நான் பயிற்சி எடுத்துட்டு அது எப்படி எழுதணும் அப்படிங்கறத மட்டும் பயிற்சி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த 1 மதிப்பெண்ணை பெற்று விடலாம். ஓகே மேடம், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக திருவள்ளூர்ல இருந்து ஒரு கால் புவனேஸ்வரி என்றவங்க கால் பண்ணிருக்காங்க. வணக்கம் புவனேஸ்வரி, உங்களோட சந்தேகம் என்ன சொல்லுங்க. ஹலோ மேம். வணக்கம்மா, சொல்லுங்க மேம். இப்போ 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இல்லனா 6 வகைக்கு மிகாமல் எழுத 3 வரைக்கும் மிகாமல் எழுதுறேன்னு சொல்றாங்க மேம். ஆமாமா. அதனால இப்போ நம்ம அதுக்கு மேல ஓவர்கா எழுதணும்னா நம்மளுக்கு மார்க் மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இல்லம்மா. அதானோ அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா 6 வரிகள் என்பது குறைந்தபட்ச எல்லை இல்லைங்களா. அதை தாண்டி நீங்க எழுதும் பொழுது தேவையில்லாத செய்திகளை தவிர்த்துட்டு குறிப்பா என்ன தேவையோ, அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், என்ன வினா கேட்கப்பட்டிருக்கு, அந்த வினாவுக்கு என்ன தேவை. இப்ப சான்றாக சொல்ல போனோம்னா இப்ப ஏலாதின்னு ஒரு வினா இருக்கும், அந்த வினாவினுடைய நூல் அமைப்பை எழுதுங்க, நூல் குறிப்பு எழுதுக அப்படின்னு சொன்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும், ஏலாதி என்பதனுடைய நூல் அமைப்புக்கு முன்னாடி அது எந்த வகையை சார்ந்ததுன்னு முதல்ல எழுதிடுங்க. அதற்கு பிறகு அதனுடைய அமைப்பை பிரிங்க, ஒவ்வொன்றா அதனுடைய பிரிவுகள் எத்தனை இருக்குன்னு. அதுக்கு பிறகு ஆசிரியர் எழுதுங்க, அவருடைய காலம் எழுதுங்க. இப்படி எழுதும் போது உங்களுக்கு உறுதியாக 6 வரிகளுக்கு மேல மிகவே மிகாது. அதே நேரத்தில் அவர்கள் எதிர்பார்க்கின்ற அத்தனை செய்திகளுமே அந்த விடைக்குள்ளார அடங்கிடும். இரண்டாவது, நீங்க பத்தியா எழுதாம பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுவோம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு நட்சத்திரக்குறியோ ஒரு சின்ன ஒரு கோடோ அல்லது வேற ஏதேனும் உங்களுக்கு விருப்பமான ஒரு குறியீடை இட்டுக்கொண்டு பாயிண்டா நீங்க எழுதும் பொழுது உங்களுக்கு அது மேலும் மதிப்பெண்களை முழுமையாக பெறுவதற்கு மட்டுமல்லாமல் ஒரு தெளிவான விடையாகவும் அவர்கள் திருத்துபவர்களுக்கு அது கொஞ்சம் இவங்க நல்லா படிச்சிருக்காங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கினால் முழுமையான மதிப்பெண்ணை நிச்சயமா கொடுத்துருவாங்கம்மா. ஓகே மேடம், அதாவது தமிழ் 2ஆம் தாளினுடைய ப்ளூ பிரிண்ட் பத்தி சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. இப்ப அந்த 2ஆம் தாளை பொறுத்த மட்டில என்னன்னா தமிழ் மொழியினுடைய ஆளுமை திறன், அதாவது மொழி பயிற்சி மொழி திறன் தான். இதுல தமிழ் முதல் தாள்ல படிப்பது போல மனப்பாடம் பண்ணி எழுதுவதோ அதெல்லாம் வந்து 2ஆம் தாளுக்கு அவ்வளவு தேவையே இல்லை. மிக எளிதாக நான் தமிழ் தாய்மொழியாக கொண்டவர்கள் என்பதனாலையும் தமிழை நம்ம முதன்மை பாடமா படிக்கிறதுனாலையும் மிக எளிதா அதை வந்து நாம எழுத முடியும். என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ்னா மனப்பாடம், கட்டுரைகள் எல்லாம் மனப்பாடம் பண்ணுவாங்க சில பேர். அது தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. என்ன பார்க்கணும் அப்படின்னா கட்டுரை எப்படி எழுதுவது அமைப்பு பார்த்துக்கோங்க. ஒரு முன்னுரை இருக்கணும், பொருளுரை என்பதில் என்னென்ன செய்திகள் கொடுக்கப்படும். இதெல்லாம் நாம படிக்கிற காலத்துல என்ன பண்ணுவோம்னா நம்ம மனப்பாடம் பண்ணோம் இல்ல படிச்சிருப்போம். இப்ப அப்படி இல்லைங்க, இந்த தாள் இப்ப இருக்கக்கூடிய வினாத்தாளினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா அவர்களே குறிப்பு கொடுத்துடுறாங்க. இப்போ நமக்கு தெரிந்த நம்மை சுற்றி இருக்கக்கூடிய செய்திகள் மட்டுமே தான் கட்டுரையிலும் வரக்கூடியதா இருக்கு. நீரின்றி அமையாது உலகுன்னு ஒரு கட்டுரை கொடுக்கப்பட்டிருந்தா அதுலயே அவங்க என்ன பண்றாங்கன்னா குறிப்புகள் கொடுத்துடுறாங்க. நாம உட்தலைப்புகள் போடுவதற்கு அவர்களே தலைப்புகள் கொடுத்துடுறாங்க. எனவே அந்த தலைப்புகளை நாம் கொஞ்சம் விரித்து எழுதணும். அதற்கு தேவையான செய்திகளை நாம் ஒரு முறைக்கு 2 முறை தேடி படித்துக் கொள்ள வேண்டுமே தவிர மனப்பாடம் செய்வது அவர் முடியாத பட்சத்தில் அவங்க பண்ணிக்கலாம், அது தேவையற்றது. எனவே கட்டுரை என்பது கட்டி உரைத்தல், நமக்கு தெரிந்ததை எப்படி நாம கொண்டு வந்து கொடுக்க போறோம், அந்த சமுதாயத்துக்கு பயன்படுற வகையில வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இதன் மூலமாக அவர்களுடைய எழுத்து ஆற்றல் வளரும், அதுதான் கட்டுரையினுடைய நோக்கம். எனவே அவங்க என்ன பண்ணணும்னா அந்த கட்டுரை எழுதும் பொழுது நிறைய செய்திகளை சார்ந்த செய்திகள் 2-3 அவங்க வச்சிருக்கக்கூடிய புத்தகங்களோ அல்லது ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய விடை குறிப்புகளை கொண்டு 2-3 ஒருத்தருக்கு இந்த கைடுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான வழிகாட்டி நூல்களை வாங்கினாலும் 1க்கு மேற்பட்ட நூல்களை இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நூல்ல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த நூல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்ற மாதிரியான செய்திகளை கொஞ்சம் திரட்டி வச்சுக்கிட்டாங்கன்னா அவர்கள் அதிகமா எழுதலாம். மனப்பாடம் செய்யும் போது என்ன ஆகும், சில நேரங்கள்ல மறந்து போயிடுவாங்க. எனவே அதை செய்யக்கூடாது. அதே போல இந்த கடினமான பகுதி அப்படின்னு சொல்லி 2ஆம் தாள்ல நிறைய பேர் கேட்கக்கூடிய வினா, அநேகமா அது பின்னாடி வந்தாலும் வரலாம். என்னன்னா இந்த பாநயம் பாராட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினா கேட்பாங்க. இந்த வினால என்ன இருக்குன்னா ஒரு பாடல் கொடுக்கப்பட்டிருக்கும், அது மறுமலர்ச்சி பாடல், பழைய பாடல் இருக்காது, எளிதாக படித்தவுடன் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடலாகத்தான் இருக்கும். அந்த பாடல்ல இருந்து நாம் 5 மதிப்பெண்களை முழுமையாக பெறுவது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல அதுல கேட்கக்கூடியது நயங்கள். ஏதேனும் நயங்களை, செயலினுடைய சிறப்பே வந்து அதனுடைய நயங்கள் தான். எனவே அந்த நயங்களை நாம் அறிந்து கொள்ளணும். என்ன எழுதணும், பாடலினுடைய பொருள்,
பாடலை முதல்ல புரிந்துட்டு அதை திரண்ட கருத்து அப்படிங்கிற தலைப்புல அல்லது பொருள் நயம் அப்படிங்கிற தலைப்புல பாநயம் பாராட்டுதல் குறித்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக பல்லடத்துல இருந்து ஒரு காலர் கால் பண்ணிருக்காங்க, நாகரத்னம் அப்படின்றவர். வணக்கம் நாகரத்னம், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. வணக்கம்மா. என் பையன் 10th படிக்கிறானுங்க. சரிங்க. ஃபுல்லா நல்லா எழுதிடுவான். ஆனா 5 மார்க் இதுக்கு 4.5 அப்படிதான் போடுறாங்க. எல்லாமே ஆஃப் மார்க் குறைஞ்சிருது. ஆனா நோட்ஸ்ல இருக்கிறது அப்படியே அவன் எழுதியிருப்பான். நான் அதை வெரிஃபை பண்ணிருக்கேன். அது என்ன ரீசன் அது? ஆனா இவங்க ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க இப்படி போடுவோம், திருத்தும் போது ஃபுல் மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டோம். அதாவது அவங்க நீங்க கைட்ல இருக்கிறது அப்படியே எழுதிருக்கிறான்றதுனால அது சரி நம்ம சொல்ல முடியாது இல்லீங்களா? சரிங்க. என்னன்னா இப்ப அந்த திருத்துகின்ற ஆசிரியர் இந்த மொழியில ஒரு சின்ன பிழை வரும்போது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தமிழ் ஆசிரியர்கள் தமிழில் தவறு ஏற்படுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எனவே நீங்க நினைப்பீங்க சரியாதானே இருக்கு அப்படின்னு. இருந்தாலும் அந்த அவங்களுடைய அந்த எழுதுகின்ற நடை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கிறதாக இருக்கலாம். அல்லது எங்கேனும் உங்களை அறியாமல் அல்லது உங்களுடைய குழந்தையினுடைய அறியாமையின் காரணமாக சந்திப்பிழைன்னு சொல்லக்கூடிய ஒற்றுப்பிழைகளை அவங்க விட்டுருப்பாங்க. தொடர்ச்சி இருக்காது. ஒரு தொடரை எழுதும் பொழுது அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பாடல் அந்த விடை எழுதிட்டே வருவாங்க. ஆனால் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அதை தொடர்ச்சியா இல்லாம ஒரு பகுதியை முடிச்சுட்டு அதை தொடர்ந்து வரக்கூடிய செய்தியை கொடுக்காம அதற்கு அடுத்ததை கொடுத்துட்டு மீண்டும் இதை எழுதியிருப்பாங்க. அப்படியே இருந்திருக்கலாம். எனவே 4.5 மதிப்பெண் வருகிறது என்பதால் நீங்க வருந்த வேண்டாம். அவங்க ஆசிரியர் சொல்வது ஒரு வகையில சரிதான். என்னன்னா, திருத்தும் பொழுது பொது தேர்வு முடிந்து அவங்க திருத்தும் பொழுது முழுமையான மதிப்பெண் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. அதனால 4.5 மார்க் குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்காக மாணவரை மனசு தளர்வு செய்ய வேண்டாம். ஐயோ நம்ம எப்படி எழுதினாலும் மார்க் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அவங்க வருத்தப்படாம மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து எழுதுவதை அப்படியே தொடர்ந்து இருக்கட்டும். மேலும் ஏதேனும் அதை இன்னும் கொஞ்சம் நல்லா எழுத முடியுமா அப்படின்னு முயற்சி செய்ய சொல்லுங்க. வாழ்த்துக்கள். ஓகே மேடம், தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக சென்னையில இருந்து இன்னொரு காலர் வந்திருக்காங்க, வினோத் அப்படின்னு. வணக்கம் வினோத், உங்களுடைய சந்தேகம் என்ன நீங்க கேட்கலாம். வினோத் இணைப்புல இருக்கீங்களா? வணக்கம் சார், சொல்லுங்க. வினோத் சொல்லுங்கப்பா. ஓகே மேடம், அது கால் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு காலர் வந்திருக்காங்க, தனம் அப்படின்னு. வணக்கம் தனம், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. சார், இந்த பொருள் நயம் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, நான் என்னோட பையனுக்காக கேக்குறேன். கேளுங்கம்மா. அது அந்த பாநயம் பாராட்டுதல்னு சொல்லிருக்கீங்க. அந்த பாநயம் பாராட்டுதல் சில பேர் விரும்பி அந்த இதெல்லாம் எழுத மாட்டேங்கிறாங்க. ஃபுல்லா எல்லா இதையும் எழுத மாட்டேங்கிறாங்க. எல்லா தொடை நயம், பொருள் நயம், அந்த இதெல்லாம் அது எப்படி எழுதணுங்கிற மெத்தட நீங்க அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுங்க. அதுதான்மா முதல்ல பொருள் நயம் அல்லது திரண்ட கருத்துன்னு எழுத சொல்லுங்கம்மா. திரண்ட கருத்து என்பது பாடலுடைய முழுமையான கருத்து. அப்ப அது பொருள் நயம் என்ற ஒரு நயம் நமக்கு கிடைச்சிருது இல்லைங்களா. மொத்தம் 5 நயங்கள் எழுத சொல்லுவாங்க. பொருள் நயம். அதை தொடர்ந்து மைய கருத்து, அந்த பாடலினுடைய கருத்து எதை சொல்ல வருது. அந்த பாடல் 8 அடி இருக்கலாம், 10 அடி இருக்கலாம். அந்த பாடல் எந்த கருத்தை சொல்லுவதற்காக எழுதப்பட்டதுன்னு ஒண்ணு இருக்கும். அப்ப அந்த கருத்தை மைய கருத்து அப்படின்னு எழுத சொல்லுங்க. அப்ப நமக்கு பொருள் நயம் என்பது மைய கருத்து, திரண்ட கருத்து ரெண்டுமே சேர்ந்தது பொருள் நயம் தான். அதற்கு பிறகு அணிநயம் என்ற ஒரு பகுதியை அவங்க ஆசிரியர்கள் விளக்கி இருப்பாங்க. அணிநயம் என்பதுல உங்களுக்கு எடுத்த உடனே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சில பாடல்கள்ல சிறப்பாக ஓமை அணி எடுத்து அதுல பயின்று வந்திருக்கலாம். அணி இருந்ததுன்னா அந்த அணியை குறிக்க சொல்லுங்க. அதை கண்டுபிடிப்பதற்கான பயிற்சிகள் சிலது மேற்கொள்ள சொல்லுங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட பாடல்களை எடுத்து எழுதி இதுல என்ன அணி வந்திருக்கு. நமக்கு புது புது பாடல்கள் கொடுப்பதில்லை. மீண்டும் மீண்டும் கொடுக்கப்பட்ட பாடல்களே அதிகமாக கொடுக்கப்படுவதனால அவர்களுக்கு பயிற்சி பெறுவது எளிதா இருக்கும். எனவே அவங்க என்ன பண்ணுங்க, மீண்டும் மீண்டும் இந்த பாடல என்ன அணி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பயிற்சி எடுத்துக்க சொல்லுங்க. அதையும் தொடர்ந்து வரக்கூடியது நமக்கு இந்த நயம் அப்படின்னு சொல்லும் பொழுது எதுகை மோனைன்னு சொல்லக்கூடிய அந்த தொடை நயங்கள். தொடை நயம்னு எழுதிட சொல்லுங்க. பெருந்தலைப்பு. அதற்கு உட்தலைப்பாக என்ன போடணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல மோனை தொடை போட்டுக்கலாம் அல்லது எதுகை தொடை, அவங்களுடைய விருப்பம் போல. உறுதியாக அதுக்குள்ளார மோனை தொடையும் எதுகை தொடையும் இல்லாத பாடல் கொடுக்கவே மாட்டாங்க. எனவே அதை கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு எளிதாகத்தான் இருக்கும். முதல் எழுத்துகள் ஒன்றாக இருக்கா, முதல் வரிக்கும் 2வது வரியிலயும் இருக்கக்கூடிய முதல் எழுத்து ஒன்றாக இருந்தால் அதனை மோனை தொடைங்கிற இடத்துல அந்த சொற்களை மட்டும் எடுத்து எழுதினா போதும். அந்த சொற்கள் மனிதர் எல்லாம் அப்படின்னு சொன்னா அடுத்தது தனி மனித அப்படின்னு இருந்ததுன்னா மனிதர் தனி மனிதன் சொல்லி 2ஆம் எழுத்து ஒன்றி வருது. அப்ப அது எதுகை. முதல் எழுத்து ஒன்னா வருது அப்படின்னு சொல்லி பார்த்து மனோபாவம், மனிதர் எல்லாம்னு வரும். அடுத்த அடியில மனோபாவம்னு வரும். முதல் எழுத்து ஒன்னா இருக்கு. அப்ப அதை அடிக்கோடிட சொல்லுங்க. அல்லது வேறு வண்ணத்துல கருப்பு நிறத்துல அந்த எழுத்தை மாத்திரம் அவங்க குறிச்சு காமிச்சாங்கன்னா போதும். இப்ப எதுகையாச்சுல மோனையாச்சு. அதனை தொடர்ந்து முரண் தொடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கும். முரண் என்பது எதிர்ச்சொல். ஒரே பாடல்ல எதிரெதிர் பொருள் தரக்கூடிய சொற்கள் இருந்தால் அதனை முரண் தொடை என்ற தலைப்புல எழுத சொல்லுங்க.
அதனை தொடர்ந்து வரக்கூடியது அளபடை தொடை. அளபடை தொடை பெரும்பாலும் நமக்கு இப்போ மாணவர்களுக்கு இந்த மாணவர்களுக்கு கொடுக்கல, மேல் வகுப்புல தான் அதை பயன்படுத்துறாங்க. இதை பார்க்கலாம். அடுத்ததாக ஓசை நயம். ஓசை நயம் அப்படின்னு சொல்லும் பொழுது இறுதியில் இருக்கக்கூடிய சொற்கள் அது இயல்பாகவும் வரும். வேண்டும் வேண்டும்னு முடியும். சில சொற்கள் பாத்தீங்கன்னா வாழ்க வாழ்கன்னு வரும். இது போன்ற வரக்கூடிய சொற்களை இயல்பு தொடைங்கிற வகையிலையும் நம்ம எழுதலாம். அதனை சந்தம் என்றும் நம்ம அந்த ஓசை நயத்துக்காக நம்ம கொண்டு வரோம். அது ஓசை நயம் அல்லது சந்த நயம்னு எழுத சொல்லும். இப்ப நமக்கு 5 நயங்கள் கிடைத்து விட்டன. இதுல இருந்து உறுதியாக உங்களுக்கு அந்த 5 மதிப்பெண்கள் பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். அதை தொடர்ந்து எழுதுவதற்கு மீண்டும் மீண்டும் அவர்கள் பயிற்சி எடுக்கணும். நான் படிச்சதே வச்சு நான் தேர்வுல எழுதிக்குவேன் அப்படின்னு சொல்றதுனாலதான் அவர்களுடைய மதிப்பெண் குறைவதற்கான வாய்ப்பு ஏற்படும். இன்னும் நீங்க என்ன பண்ணுங்க, எழுதி பார்க்க சொல்லுங்க. 1க்கும் மேற்பட்ட பாடல்களை ஒரு முறை ஏற்கனவே அந்த பாடலை எழுதி பயிற்சி பெற்றிருந்தாலும் மீண்டும் படிக்கும்போது அதை எழுதிதான் பார்க்கணும். எழுதி பார்த்தார்கள் என்றால் அந்த முழு மதிப்பெண்களை அவர்கள் பெறும். ஓகே மேடம், தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக இன்னொரு காலர் வந்திருக்காங்க, லிங்கேஷ் அப்படின்னு. வணக்கம் லிங்கேஷ், உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். குட் ஆஃப்டர்நூன் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. தமிழ் ஒன்ல செய்யுள் பகுதியில் நெடுவினா, செயல் பகுதியிலும் உரைநடை பகுதியிலும் நெடுவினா எப்படி படிக்கணும்? நெடுவினா வந்துப்பா இப்ப 1 முதல் 5 இயல்கள் இருக்கு இல்லீங்களா? 1 முதல் 5 இயல்கள் இருக்கிற வரைக்கும் செய்யுள் பகுதியிலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகின்ற வினாக்களை நீங்க முதல்ல ஒரு அட்டவணை மாதிரி ஒரு பட்டியல் போட்டுக்கோங்க. மொத்தமாக அமைந்திருக்கக்கூடிய வினாக்கள் எத்தனை இருக்கு? அது வந்து மொத்தமே 8 வினாக்களும் என்னதான் இருக்கும் 1 முதல் 5 வரைக்குமான பகுதியில. அந்த 8 வினாக்களையும் மிக தெளிவாக படிச்சுக்கோங்க. அதை எழுதுகின்ற முறையில முதல்ல இப்ப திருக்குறள்ல இருந்து ஒரு வினா கேட்டிருக்கிறதா வச்சுக்குவோம். இப்ப நீங்க அதை எழுத போறீங்க. காலமறிதலின் சிறப்பினை குறித்து வள்ளுவர் கூறுவது யாருன்னு ஒரு கேள்வி இருந்தது அப்படின்னு சொன்னா முதலில் நீங்க ஒரு முன்னுரை போட்டுக்கோங்க. இந்த முன்னுரையில திருக்குறள் குறித்த ஒரு ரொம்ப குறைவான செய்திகள் அதை போய் நம்ம அதிகமான எழுதி கொண்டு கேள்வியினுடைய விடை நம்ம எழுதும் பொழுது என்ன ஆகும், நேரம் போராம போயிடும். எனவே என்ன பண்ணணும், முதல்ல இருக்கக்கூடிய ஒரு முன்னுரையில சின்ன குறிப்புகள். திருக்குறள் என்பது 14 கணக்கு நூல், இது வந்து 30 கொண்டது. அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டா எழுதிட்டு அடுத்தது விரைந்து நீங்க வந்து அந்த காலமறிதல் அப்படிங்கிற அந்த விடைக்குள்ள வந்துடணும். விடைக்குள்ள வந்துட்டு என்னென்ன செய்திகள் நீங்க படிச்சிருக்கீங்களோ அதை தனித்தனி பத்திகளாக அல்லது உங்களுக்கு முடியும்னா பாயிண்ட்ஸ் சொல்ற மாதிரி குறிப்புகளாக விடை குறிப்புகள் போல வேக வேகமா எழுதிட்டு இறுதியில ஒரு முடிவை கொண்டு வரணும். இவ்வாறு வள்ளுவர் கூறி காலமறிதலை சிறப்பினை கூறுகிறாங்க ஒரு முடிவுக்கும் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வினாவிற்கு முழுமையான 8 மதிப்பெண்களை நீங்க பெற முடியும். படிப்பது என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயிற்சி இருக்கும். இன்னும் படிக்கிறதுல எந்த மாறுபாடும் வேண்டியதில்லை. படித்ததை புரிந்து கொள்ளுங்கள், புரிந்ததை எழுதும் பொழுது நினைவில் கொண்டு வாருங்கள். அதற்கு முழுக்க முழுக்க எழுத்து பயிற்சி தான் உதவி செய்யும். எழுதி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வினாவையும் எனக்கு தெரியும், நான் ஏற்கனவே படித்தேன், முதல் பருவத்திலே நான் படிச்சாச்சுன்னு நினைக்காம ஒவ்வொரு முறையும் எழுதி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த முழுமையான மதிப்பெண்களை எந்தவித பிழையும் இல்லாமல் எழுதினால் முழுமையாக அந்த 8 மதிப்பெண்களை நீங்கள் பெற முடியும். ஓகே மேடம், இவ்வளவு நேரம் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தமிழ் 1ஆம் தாள் மற்றும் தமிழ் 2ஆம் தாள் தேர்வுக்கு எப்படி தயாராகுது அப்படின்றத பத்தி விரிவா சொன்னீங்க. தகவல்களுக்கு நன்றி. அடுத்தது புதிய வாய்ப்புகள் பகுதிக்கு செல்வோம். ரயில்வே அமைச்சகத்தில் 659 துணை பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். கான்ஸ்டபிள் வாட்டர் கேரியர் பிரிவில் 406 பேர், கான்ஸ்டபிள் சஃபைவாலா பிரிவில் 117 பேர், கான்ஸ்டபிள் வாஷர்மேன் பிரிவில் 53 பேர், கான்ஸ்டபிள் பார்பர் பிரிவில் 61 பேர் உட்பட 659 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். மெட்ரிகுலேஷன் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி கொண்டிருக்க வேண்டும். 18 வயது முதல் 25 வயதிற்குட்பட்டோர் விண்ணப்பிக்க வேண்டும். எழுத்து தேர்வின் மூலம் ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். தென் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட அந்தந்த மாநில மொழிகளில் தேர்வு எழுதலாம். எழுத்து தேர்வு, மொழித்திறன் தேர்வு, உடல் தகுதி தேர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சிக்கு பின்னரே பணி நியமனம் செய்யப்படுவார்கள். ரயில்வே இணையதளத்திலிருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் சீஃப் செக்யூரிட்டி கமிஷனர், RPF, சதர்ன் ரயில்வே, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 515, பார்க் டவுன், ஹெட் போஸ்ட் ஆபீஸ், சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பப்பட வேண்டும். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.